கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட ஆண்டவருக்கு மகிமையாக அருமையான நம்முடைய வாழ்வில நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள்ல கூட விசேஷமாக பானையில் பரலோக பொக்கிஷமா, பானையில் பரலோக பொக்கிஷமா, நல்ல அருமையான ஒரு தலைப்பு. பொக்கிஷம் எங்க இருக்கு, அங்க உங்க இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் இருப்பதாக என்று சொல்லி அருமையாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தானவர் நல்ல ஒரு வார்த்தைகளை மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குன்னு சொன்னா பானையில் இருக்குது. அந்த பொக்கிஷம் பரலோக பொக்கிஷம். பரலோகத்தின் பொக்கிஷம் பானையில இருக்கா? இன்றைக்கு அநேக இடங்களில ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சில நேரங்களில பல ஆண்டுகளாக பொதித்து வைத்திருக்கிற அந்த புதை பொருட்களை அவர்கள் தேடும் பொழுது சின்ன சின்ன பானைகளில, பெரிய பெரிய பானைகளில அந்த நகைகள், பொதில்கள், அப்படியாக பழைய அவங்க அந்த நாணயங்கள், அவர்கள் யூஸ் பண்ண பொருட்கள் அந்த பானைகளில் வைத்து அந்த மண்ணு குகைகளில பொதித்து வைத்திருக்கிறத இன்றைக்கு அதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதை தோண்டி எடுக்கிறத பார்க்கிறோம். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். அவைகளுக்காகவே ஆராய்ச்சி செய்கிற ஒரு குழு உண்டு. அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த அந்த மனிதர்கள் மகிழ்ச்சியாக அதை தோண்டி எடுத்து அரசாங்கத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல நடக்கிறத பார்க்கிறோம். ஆவணமாகவே பானையில் பரலோக பொக்கிஷமா, பானையில் பரலோக பொக்கிஷமா, அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு என்பதை குறித்து நாம் படித்துக் கொள்ள போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவம் உண்டு. அருமையாக ஒரு சம்பவம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதங்களாக ஆண்டவனை வேண்டி, குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நந்தவனத்துல ஒரு ஆண்டி, அவன் ஆண்டவரை 4-6 மாதங்களாக ஆண்டவனை வேண்டி குழவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. என்ன அருமையான ஒரு வாசகம். அதாவது ஒரு மனிதன் கடவுளை வேண்டி 4-6 மாதம் 9 மாதங்களாக கடவுளை வேண்டி ஒரு குழந்தைய பெற்றெடுத்தான், கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நம்ம மண்ணாக, ஒரு தோண்டியாக, ஒரு பானையாக இருக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்ல? சங்கீதத்துல 103ஆம் சங்கீதத்துல நல்ல ஒரு வார்த்தையை பக்தன் எழுதி வைத்திருக்கிறான். ஆண்டவரே, நீர் எங்களை மண்ணுன்னு நினைவு கூறுகிறீங்கப்பா. நம்ம மண்ணா இருக்கிறோமா? நம்ம மண்ணா இருக்கிறதுனாலதான் இன்னொரு பக்தன் கூட ஜெபிக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பிதாவே நீர் எங்கள் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம், நீர் எங்களை வணிந்து கொள்ளும், நீர் எங்களை வணிந்து கொள்ளும், உமக்கேற்ற பாத்திரமாக வணிந்து கொள்ளும், உமக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக எங்களை உருவாக்கி கொள்ளும். நாம ஒரு களிமண்ணா இருக்கிறோம், ஒரு பானையா இருக்கிறோம், ஒரு தோண்டியா இருக்கிறோம், ஒரு மண்ணா இருக்கிறோம். ஆகவே நந்தவனத்துல ஒரு ஆண்டி 4-6 மாதங்களை கடவுளை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அப்படின்னு ஒரு பழைய வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. ஆகையினாலதான் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள், அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. ஆண்டவராகி தேவன் அற்புதமாக எழுதி வைத்திருக்கிற வேத வாக்கியம். இந்த உலகத்துல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி என்று வரலாறு இட் இஸ் பைபிள் ஒன்றுதான் கூறும். பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கி
அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். பின்பு கிழக்கு என்னும் ஏதேன் தோற்றத்தை உண்டாக்கி அந்த தோற்றத்துல தேவன் மனிதனை கொண்டாந்து வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல மனுஷ கூட உருவாக்குகிறான். 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஃபேமிலியா காணப்படுகிறது. ஆகவே தேவன் மனிதனை அழகாக சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 21, 22 வாசிக்கிறோம். மனுஷியை உருவாக்கி ஏவாள் என்று பேர் வைத்து அழகாக இருவருமாக ஒன்றாக இணைக்கப்படுகிறார். பூமியின் மண்ணினால் எல்லாவற்றையும் உருவாக்கினார், மனிதனும் உருவாக்கினார். ஆதாம் என்றால் சகப்பு மண் என்ற அர்த்தம். நாம் எல்லாரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த பரலோகத்தின் தேவனுடைய சுவாசம், அவருடைய மூச்சு பேச்சு இந்த மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிறது. அதுவே பெரிய பொக்கிஷம். இன்னும் வார்த்தைகள் எல்லாம் வாசிக்க போகிறோம், அவருடைய பொக்கிஷம். ஆகையினாலதான் பானையில் பரலோக பொக்கிஷமா? எஸ், இந்த பானையில பரலோக தேவனே இருக்கிறார். இந்த பானையில பரலோக பொக்கிஷம், இது ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை மறந்த சில பேர் பொக்கிஷத்தை தேடுறான், பொக்கிஷம் கொடுக்கணும்னு பலியிடுறான், பொக்கிஷ தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு மரித்தே போகிறான். பொக்கிஷம் கிடைக்கும் பூமியில் என்று குழந்தைகளை, மனைவி, பிள்ளைகளை, அகத்தோடு பகத்தோடு குழந்தைகளை நரபலி செலுத்தி வேதனைப்படுகிற ஒரு கூட்டத்தை கூட நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம், ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்க ஒரு பொக்கிஷம், நீங்க ஒரு பொக்கிஷம், நீங்க ஒரு பொக்கிஷமா இருக்கிறீங்க. ஆகதான் இந்த பானையில பரலோகத்தின் பொக்கிஷத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். ஒரு நாள் எரேமியாவே குழவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். குழவனுடைய வீட்டுக்குன்னா பானை செய்கிறவர்கள். அந்த காலத்துல எல்லாம் நம்ம பானையில தானே நம்ம தாத்தா முப்பாட்டங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த பானையில சோறு ஆக்குவாங்க, ஆரோக்கியமா இருக்கும். அந்த பானையில குழம்பு செய்வாங்க, ஆரோக்கியமா இருக்கும். அந்த பானையில தண்ணி காய்ச்சுவாங்க, ஆரோக்கியமா இருக்கும். அந்த பானையில வீட்டுல வச்சிருப்பாங்க, வீட்டு பத்திரம் அந்த பானையில தான் இருக்கும், புத்தகங்கள் அந்த பானையில தான் இருக்கும், அரிசி பருப்பெல்லாம் அந்த பானையில தான் இருக்கும், வேறு கடல் அந்த பானையில தான் இருக்கும், சிறு தானியங்கள் அந்த பானையில தான் இருக்கும். நம்முடைய நோட்டு புத்தகங்களை கூட அந்த பானையில தான் பத்திரமாக அந்த மூலையில அடுக்கி வச்சிருப்பார்கள், பெருசாக காணப்படும். அதே குழவன் ஒரு பெரிய பானையை செஞ்சு, அந்த பானையை விட இன்னும் கொஞ்சம் பெரிய செஞ்சு, அது ஒரு பெரிய ஜாடையாக அல்லது உரமாக வைத்து, என்ன அதுல 10 மூட்டை 20 மூட்டை 50 மூட்டை நெல் அதை நிரப்ப, அரிசி நிரப்ப நம்ம அதை பயன்படுத்துவோம் பண்பாட்டுல. அதுக்கு முற்காலங்களில் ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னதாக எனக்கு அருமையானவில்ல, அதை தான் ஒரு பொக்கிஷமாக வைத்திருப்பார்கள். அவங்க பணம் ஏதாவது 5 ரூபாய் 10 ரூபாயோ இல்லைன்னா 50 ரூபாய் 1000 ரூபாயோ 10,000 1 லட்சம் வச்சா கூட அந்த பானையில தான் மூலையில வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் லாக்கர் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, பேங்க் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க, போன்ல இருக்கு, ஏடிஎம் கார்டுல இருக்கு, எங்க பார்த்தாலும் அடுக்கு இல்லைங்களா? அந்த காலத்துல அந்த பானையில தான். ஆகவே அந்த பானை எவ்வளோ நாட்கள் நம்ம யூஸ் பண்ணமோ அவ்வளவு காலம் வெளியும் நம்ம ஆரோக்கியமா தான் இருந்தோம், ஆரோக்கியமா தான் வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு கேள்விக்குறியாகவே நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகவே அந்த குயவனுடைய வீட்டுக்கு போ சொன்னார் ஒரு நாள். யார் என்றால் எரேமியாவை. அந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். மனிதர்களாகிய நாம் யாரா இருக்கிறோம் என்பதை குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிற வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா புஸ்தகம், அந்த புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 18 verse 1 to some words, 6 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார்.
அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திரும்ப செய்யும்படிக்கு தான் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற மண் பாண்டமாக வளைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ குயவன் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் குயவனா இருக்கிறேன், நீங்க களிமண்ணா இருக்கிறீங்க. இந்த குயவனுடைய கையில களிமண் இருப்பது போல நீங்க என் கையில களிமண்ணா இருக்கிறீங்க. எனக்கு வணிந்த ஒரு பாத்திரமாக, எனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக, நான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, நான் அழகு பார்க்கிற ஒரு பாத்திரமாக, அநேகர் உபயோகமான பாத்திரமாக நான் உருவாக்க போகிறேன். நான் உருவாக்க போகிறேன். எனக்கு அருமையானவர்ல, இந்த குயவனுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்களானாக்கா அந்த மண்ணை நல்லா மெதிப்பார்கள், அதை நல்ல அருமையாக தண்ணி ஊற்றி அதை ஊற வைப்பார்கள். அதோடு கூட சில இந்த வைக்கோல், இந்த தவிடு, சில காரியங்கள்லாம் அதை கலந்து செயல்படுவார்கள். அதை மக்க வைப்பாங்க, ஊற வைப்பாங்க, அதை நல்லா மெதிச்சு நல்லா கலந்து அந்த களிமண்ணை உருவாக்கி அந்த வளையத்தில் கொண்டு வந்து, அந்த சக்கரம் வளையத்தில் கொண்டு வந்து வைத்து அழகாக பாத்திரமாக, நம்ம தண்ணி குடிக்கிற வாளியாக, அல்லது ஒரு டம்ளர் டீ குடிக்கிற டம்ளர். இன்னைக்கு டீ கடைக்கெல்லாம் போனீங்களானாக்கா டீ கடையில கூட அந்த பானையில கிளாஸ்ல, அந்த மண்ணுல செஞ்ச கிளாஸ்ல தராங்க. 40 ரூபாய் 50 ரூபாய் பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் அதை ஒன் டைம் யூஸ் பண்ணி போட்டுருவாங்க. சில நேரங்களில் சில அதை யூஸ் பண்றாங்க. அந்த பானையில அந்த கிளாஸ், அந்த மண்ணுல செஞ்ச கிளாஸ்ல டீ, அந்த மண்ணுல செஞ்ச கிளாஸ்ல தண்ணி குடிப்பது, அந்த தண்ணி அந்த பானையில வைத்து குடித்தால், அந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாருங்க, வெயில் காலத்துல ஆங்காங்க பந்தல் போட்டு, அந்த பந்தல்ல ஒரு 3 4 5 பானைகள், பெரிய பெரிய பானைகளை வைத்து தண்ணி ஊற்றி வச்சிருப்பார்கள். அந்த பானையில தண்ணி குடிக்கும் பொழுது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிட்டா மாதிரியும் வயிறெல்லாம் குளிரும், நம்முடைய மனமெல்லாம் மகிழ்ச்சி அடையும். அந்த அளவுல குளிர்ச்சியா இருக்கும். இன்றைக்கும் ஆரோக்கியம் தான். அதை இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் அதிகமா செயல்படுவாங்க. கர்நாடகாவில் கூட உண்டு, வெயில் இருக்கிற இடங்களில். எனக்கு அருமையானவர்களே, தேவன் எவ்வளவு அழகாக பயன்படுத்துகிறார் என்பது குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம கண்ணார பார்க்கிறோம், அன்றாட நமக்கு தெரியும். ஆகவே பானையில் பரலோக பொக்கிஷமா? எஸ். இந்த பானை எந்தெந்த வகையில யூஸ் பண்றாங்க இன்றைக்கு நமக்கு நன்றா தெரியும். அதே வண்ணமாக ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க என் கையில இருக்கிற களிமண், நான் உங்களை உருவாக்குவேன், என் இஷ்டம் போல உருவாக்குவேன். கனமான பாத்திரமாய், கனவீன பாத்திரமாய், உபயோகப்படுகிற பாத்திரமாய், பல கோடிகளுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாக நான் பயன்படுத்து. அவர் வணைகிறார், நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். பாருங்க, சில நேரங்கள் ஆண்டவரே ஏன் இப்படி படைச்சீங்க கேட்கிறவங்க எல்லாம் உண்டு. உன்னை இப்படிதான் படிக்கணும், நீதான் அழகு. அவருக்கு அழகு, அவர் கையில இருக்கிறாய், அவர் கையில வணைந்து இருக்கிறார், அவர் கையில உருவாக்குகிறார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உருவாக்கும் போது. ஆகையினாலதான் பேதுரானவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொன்னானது அக்கினினால சோதிக்கப்படுகிறது. அழியாது இருக்கிற உங்களுடைய விசுவாசம், அழியாது இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் ஆத்மா, அது எவ்வளவு சோதிக்கப்பட வேண்டும். சோதித்து பிற்பாடு கனமும் மகிமையும் அதுக்கு பொருத்தப்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அழிந்து போகிறதே அந்த அளவுல நெருப்பினால் சோதிக்கப்படுமானால், அழியாது இருக்கிற உங்களுடைய விசுவாசம்,
அழியாத இருக்கிற உங்கள் வாழ்க்கை, அழியாத இருக்கிற உங்கள் ஜீவன் சோதிக்கப்பட்டு அது பொன் கிரீடத்துல ஷோகேஸ்ல வைக்கப்படுகிறது. அநேக தங்க கடைகளில ஷோகேஸ்ல கண்ணாடியில இருக்கக்கூடிய கோல்டெல்லாம் மண்ணுக்குள்ள இருந்தது. உருகி எடுத்தார்கள், நெருப்புல போட்டார்கள், உருவாக்கினாங்க, கொண்டு அந்த கண்ணாடியில வைத்து இருக்கிறாங்க. அதே வண்ணமாக தேவன் ஒன்னு உருவாக்க நினைத்து இருக்கிறார். கொஞ்சம் வலி உண்டாகும், கொஞ்சம் வேதனை உண்டாகும், கொஞ்சம் பாடுகள் உண்டாகும், கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும். ஆனா உருவாக்கப்பட்டாயானால் ஆச்சரியமாக ஷோகேஸில் வச்சு அழக பார்ப்பார். உலகத்தார் அழக பார்ப்பார்கள், உலகத்தார் பயன்படுத்துவார்கள் உன்னை. அந்த அளவுல ஆண்டவர் உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானாயிருப்பான். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ வெளிகோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறனுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கனத்துக்குரிய பாத்திரம், கனவனத்துக்குரிய பாத்திரம், மரமும் கல்லும் உண்டு உலகத்துல. ஆனா உன்னை சுத்திகரித்து கொண்டு, உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாளையத்தினுடைய பாவ சாபங்களுக்கு, உபச்சாரத்துக்கும், வேசத்தனத்துக்கும், குடிக்கும், உன்னுடைய புகை, பீடி, சிகரெட்டு, இவைகள் புகையில் ஆன்சு பான்சு இப்படியாக போத மருந்துகளுக்கு உன்னை விலைக்கு காத்துக் கொள்வாயானால் ஆண்டவர் சுத்திகரித்து பாத்திரமான பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது கனமான பாத்திரம். சில நேரங்களில் பாருங்களேன், வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். பித்தளை சொம்ப பாத்ரூம்ல இருக்கும் பாருங்க. சிட்டில எல்லாம் ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க, டவுன்ல எல்லாம் ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல கூட ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. பாத்ரூம்ல டாய்லெட்ல இருக்கும் பித்தளை சொம்பு, ஸ்டீல் சொம்பு. சில நேரங்களில் வெள்ளி சொம்பு கூட பாத்ரூம்ல இருக்கும். அத குளிச்சுட்டு அங்க போட்டு வந்துருவாங்க, அல்லது டாய்லெட் போகும்போது அதை கொண்டு போவாங்க. கனமான பாத்திரம் தான். பட் சிலத கனவீனமான வேலைக்கும், சிலத கனமான வேலைக்கும் அவங்களுடைய டேபிள் இருக்கும், அவங்களுக்கு கிச்சன்ல இருக்கும், ஷோகேஸ்ல இருக்கும், மேல கட்டி வச்சிருப்பாங்க. கனமான பாத்திரங்கள், இதை எடுக்கக்கூடாது, யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவண்ணமாகவே நம்மை கூட சில நேரங்களில் கனமான பாத்திரமாய் நம்ம பரிசுத்தமா இருந்தால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான மண்பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடன் அவர்களுடன் வாழ்ந்து அவர்களுடனே கூட அவர்களும் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பலவீனமான பாண்டம் அவர்கள் ஆகியனால அதை உடைக்காம பத்திரமா பார்த்து. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். ஒரு கவிஞன் பாடி இருக்கிறார், காதல் ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியை உடைக்காம பார்த்துக்கிறவன் கில்லாடி. எனக்கு அருமையானவில்லை, மனைவி ஒரு பெண்ணானவள் மண்பாண்டம், அதை உடைக்காம பார்த்துக்கிட்டாதான் அந்த பானையில பொக்கிஷம். அது ஒரு பொக்கிஷம், ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், பரலோக பொக்கிஷம் அந்த பானையில் இருக்கு, மண்பாண்டத்தில் இருக்கு. அதை காத்துக்கிட்டா நமக்கு பொக்கிஷம் அனுபவிக்கலாம். பட் அதை நழுவி விட்டால்
அது உனக்கும் கிடைக்காது, மற்றவங்களுக்கும் கிடைக்காது. முதலாவதாக ஒவ்வொரு காரியங்களை படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக லேவியராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பலியிடும் பொழுது அந்த பலியிடுகிற அந்த சர்வாங்க பலி, தகன பலி ஆண்டவருக்கு பலியிடும் பொழுது அவைகளை பானையில தண்ணி கொண்டாந்து சுத்தப்படுத்தி அதை கடவுளுடைய சமூகத்துல வைக்க வேண்டும். பயன்படுத்துவார்கள் கர்த்தருடைய ஆலயத்துல. அந்த நாட்களில பலிபீடத்துல பயன்படுத்தின பானைகள். இரண்டாவதாக என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வாக்கியங்கள். யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வாக்கியங்கள். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வாக்கியங்கள். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்களாக வனநெருத்தல் வரும் பொழுது மன்னாவை தந்தார். அந்த மன்னா அதிகாலையில போகும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கும். அது கொத்தமல்லி அளவு தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். காலையில் அதை கொண்டு வந்து அதை பானையில போட்டு வேக வைத்து சாப்பிட வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பானையை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்ல? நம்முடைய முற்பிதாக்கள் கூட அப்படிதான் பயன்படுத்தினார்கள். நம்ம காலத்துல கூட பயன்படுத்துகிறோம். இன்னும் சில வில்லேஜ்ல எல்லாம் அதில் தான் சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமா இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் குக்கரு அது இது எல்லாம் வந்து மனிதனுக்கு வியாதி உண்டாக்கிடுச்சு. நீங்க விரும்பினால் பானையில தண்ணி காய்ச்சுங்க, பானையில சோறு ஆக்குங்க, பானையில குழம்பு செய்யுங்க. நாங்களும் பானை வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு குழம்பு சட்டி. மீன் வாங்கிட்டு வந்தா மீன் குழம்பு அதில் தான் செய்வோம். ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிடுங்க மீன் குழம்பு. அந்த பானையில செய்யணும். மற்ற பாத்திரத்தில் செஞ்சா கெட்டு போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை பானையில அருமையா சமைத்து சாப்பிட்டார்கள். மூன்றாவதாக பானைக்குள் தீவெட்டி. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வாக்கியங்களை வாசிக்கிறோம். கிதியோனுடைய நாட்களில கிதியோனும் தன்னோடு கூட இணைந்த சிலரை யுத்தத்தை கூட்டு கொண்டு போறார். அமிலேக்கியர்கள், மீதியனர்கள், அவங்களுக்கு விரோதமா இருக்கிற அவர்கள் மேல யுத்தம் பண்ணும்படியாக இந்த தீவெட்டியானது அந்த பானையில ஒரு தீவெட்டி வைத்திருக்க வேண்டும். அவங்க கரங்களில பட்டயம் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க எதிரிகளை மேற்கொள்வதற்காக திடீரென்று எல்லாரும் கையில இருக்கிற பானையை ஒடித்து தீ வைத்து அவர்கள் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று அவர்கள் சத்தம் போட வேண்டும். இந்த பானை உடைத்த சத்தம் பெரிய இரைச்சலான சத்தமாக சத்துரு காதுகளில் பட்டு இவர்களுக்கு விரோதமா வந்தவர்கள் ஓடியே போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நாடுகளை அழிப்பதற்காக உக்ரைன் மேல, இஸ்ரேல் மேல இவங்கெல்லாம் பாம்பு போடுறாங்க பாருங்க. சீரியா, காசா, பாம் சவுண்டு கேட்டா ஜனங்க அலறாங்க. கொஞ்சம் பேர் மரித்து போறாங்க. அந்த மாதிரிய சவுண்டு, அணுகுண்டு போடுற மாதிரி அந்த பானையை உடைச்சா அவ்வளவு சவுண்டு. அந்த காலத்துல எல்லாம் சில நேரங்களில் அந்த மைக் செட்டு அல்லது நம்முடைய வீடுகளில் கூட அந்த ஸ்பீக்கர் அந்த பானையில வைப்பாங்கன்னா பாட்டு அவ்வளவு அழகா கேட்கும் பாருங்க. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி பயன்படுத்துவாங்க பானைகளை. இன்னைக்கும் சில கடைகளில, சில வீடுகளில அது வித்தியாசமாக அந்த ஸ்பீக்கரை பானைக்குள்ள வைத்து இன்றைக்கும் பாட்டு கேட்கறது உண்டு. அருமையா இருக்கும், இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த பரலோக பொக்கிஷம். நான்காவதாக பானையில ஒரு பிடி மாவு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது, பஞ்ச காலத்துல ஆண்டவராகி தேவன் எலியா தீர்க்கதரிசியானவர் சாரிபத்து ஊருக்கு அனுப்பினார். சாரிபத்து ஊர்ல இருக்கிற விதையனுடைய வீட்டுல கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது.
அதை செஞ்சு சாப்பிட்டு செத்தலான்னு இருக்காங்க. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அந்த பானையில பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மாவு செலவழிந்து போகும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6 முதல் வசனங்கள் அருமையா சொல்லப்படுகிறது. 16 வாக்கியங்கள், 8 முதல் 16 வாக்கியங்களை வாசிக்கிறோம். சாரிபாத் ஊரு வெதுவின் வீட்டில அற்புதமாக பானையில மா செலவழிந்து போகவில்லை. ஒரு ஆசீர்வாதம், ஒரு பொக்கிஷம் அற்புதமாக இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். 5வதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அவன் தான் வேலைக்காரன் நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு கூ காச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியே போய் ஒரு பெரிய பேய் கொமுட்டி காயை கொண்டு வந்து அந்த காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூ பானையில போட்டான். அது என்னது என்று அவர்களுக்கு தெரியாது. சாப்பிடாதே ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூவில் எடுத்து சாப்பிடும் பொழுது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில சாவு இருக்கிறது என்றார்கள் என்று சத்தமிட்டு அழுதார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில போட்டான். ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையில தோஷம் இல்லை. எவ்வளவு அற்புதமாக இந்த இடத்துல ஒரு பானை, பெரிய பானை வச்சு சமையல் செய்யறாங்க, கூ செய்கிறாங்க. ஆனா ஒருத்தன் தெரியாம பேய் குமுட்டி காய்களை கொண்டாந்து போட்டு விட்டான். அதை சாப்பிடும் பொழுது சாவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் மாவை கொண்டாந்து ஜெபம் பண்ணிட்டு போட்டாரு, தோஷம் நீங்கிட்டான். என்ன அற்புதமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் பானையில பரலோக பொக்கிஷமா. மூடனுடைய வாழ்க்கை எண்ணம் கூட எப்படி இருக்குன்னா, அந்த பானை, சில பானைகள் எல்லாம் துரு பிடிச்சிரும் பாருங்க. சில பானையெல்லாம் துரு பிடிச்சிரும், சில பானையெல்லாம் அப்படியே உடைஞ்சிரும், கையில் தொட்டாவோ உடைஞ்சிரும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதம் 58ஆம் சங்கீதம் வசனம் 9ஆம் வசனம், யோபு 41ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மூடர்களுடைய நம்பிக்கை, மூடர்களுடைய வாழ்க்கை, சில மூடர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளுக்கு கூட அப்படிதான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? யூஸ் இல்லாத சில மண்பானத்தெல்லாம் அப்படியே தோட்டத்தில் வச்சிருப்பாங்க, அப்படியே வீட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது அப்படியே யூஸ் இல்லாம இருக்கும் அந்த பானை. அந்த பானையில் ஒன்றும் போட இயலாது, போட்டாலும் அது யூஸ் ஆகாது. அந்த மாதிரி பானையா இருக்கிறியா? பரலோக பொக்கிஷம் இருக்கிற பானையா இருக்கிறியா? நம்மை பார்த்துதான் பானைன்னு சொல்றாரு. ஆகவே 7வதாக பொங்குகிற பானையை பார்க்கிறார். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 11ஆம் வசனம். மீகா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுது எரேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அழகாக பக்தனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தாரம் எனக்கு உண்டாக்கி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாயை வடக்கே இருந்து நோக்கி இருக்கிறது என்றான். இதை பார்த்து அது என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்ன உடனே, நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வருகிறது. அந்த பொங்குகிற பானை நியாய தீர்ப்பு. வடக்க இருந்து சத்துரு வருவான், வடக்க இருந்து உன் மேல ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் வருகிறதை அவர் இந்த பொங்குகிற பானையை பார்த்து சொல்லுகிறார். 8வதாக
சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், சகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். சகரியா 14, 20, 21. அந்நாட்களில் குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிறது. பாத்திரங்களை போல இருக்கும். அந்த பானைகளையும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கும். பானைகளிலே பரிசுத்தம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பானைகள் நம்ம எல்லாரும் ஒரு பானையா பார்க்கிறாரு. இந்த பானை கர்த்தருடைய ஆலயத்தில் உபயோகப்பட வேண்டும். என்ன ஒரு பானையாக, ஒரு பாத்திரமாக ஆண்டவர் கனத்துக்குரியதா மாற்றி அவருடைய கரத்தில் உருவாக்கி ஆலயத்தில் வைத்திருக்கிறார். பிரசங்கிக்க, போதிக்க, டீச் பண்ண, ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உன்னையும் பயன்படுத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கூட கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருக்கு. 9வதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 நாளாகமம் புஸ்தகம் 2 Chronicles chapter 13:5 verse 13. 2 நாளாகமம் புஸ்தகம் 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பஸ்காவை கொண்டாடும் பொழுது கூட பானைகளை பயன்படுத்தினார்கள். அந்த பானைகளில ஆண்டவருடைய பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். எனக்கு அருமையானவர்கள், கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருவாராக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், இந்த வார்த்தை தான் அந்த டாபிக். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் பாருங்களேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவை ஆகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமையே எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில நாங்கள் பெற்றிருக்கிறோம். 10ஆம் வசனம் வெளியும் பாருங்களேன். மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் அடைகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்துல சுமந்து திரிகிறோம். நான் நல்லா குறிச்சு வச்சிருக்கிறதுனால பெண்ணில் கன்ஃபியூஷனாக சில நேரங்களை படிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகினால எனக்கு அருமையானவர்கள, இந்த பரலோகத்தின் பொக்கிஷம் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். பரலோக பொக்கிஷம் இயேசு, பரலோக பொக்கிஷம் இயேசுவின் வார்த்தை, பரலோக பொக்கிஷம் பிதாவாகி தேவனுடைய வெளிச்சம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த மண்பாண்ட பொக்கிஷத்துல, மண் பாண்டத்துல பொக்கிஷமா பெற்றிருக்கிறோம். ஆகவே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 7-8 வசனங்கள் பரலோகத்தின் வார்த்தை உன் இருதயத்தில் இருப்பதாக, உன் இருதயத்தில் இருப்பதாக உன் சிந்தனை செய். அந்த இருதயம் நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை சுமக்கிறது. பெரிய ஆண்டவர் சிறிய இருதயத்துக்குள்ள வந்தார். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. எண்ணங்கள், சிந்தனைகளில அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகினாலே பானையில பரலோக பொக்கிஷம், பானையில பரலோக பொக்கிஷம், பானையில பரலோக பொக்கிஷமா? எஸ், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஒரு பாத்திரமா உருவாக்குகிறார். ஆண்டவரே உமக்கு உகந்தவனா உருவாக்கும், உமக்கு சிறந்தவனா உருவாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷங்களா உருவாக்கினார். கீழ்ப்படையாதனாலே பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகளா உருவாக்கினார். அநேக நேரங்களில உருவாக்குவார். சில நேரங்களில் உபத்திரங்கள் வழியா உருவாக்குவார், போராட்டத்தின் வழியா உருவாக்குவார், கண்ணீர்கள் மத்தியில் உருவாக்குவார், கஷ்டத்தில் மத்தியில் உருவாக்குவார், துன்பத்தின் பாதையில் உருவாக்குவார், பஞ்சத்தின் காலங்கள் உருவாக்குவார். நம்ம உருவாக்கி ஆண்டவர் உயர்ந்த இடத்துல மகிமின் பாத்திரமா, ஆண்டவர் உபயமுள்ள பாத்திரமா, ஆசீர்வதிக்க பாத்திரமா,
ஆண்டவருக்கு மகிமையான பாத்திரமா நம்ம உருவாக்குவார். நம்ம உருவாக்கப்பட வேண்டும். ஆகையினாலதான் கனத்துக்குரிய பாத்திரமாய், மகிமைக்குரிய பாத்திரமாய், தேவனை ஆராதிக்கிற பாத்திரமாய், தேவனை துதிக்கிற பாத்திரமாய், பரலோகத்துக்கு தகுதியான பாத்திரமா நம்மளை உருவாக்கும். ஆகையினாலதான் ஏசாயா புஸ்தகம் 64:8 நீ கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம், எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் உருவாக்கப்பட வேண்டும். குயவன் தன்னுடைய இல்லத்துல களிமண்ணை அநேக மனிதர்கள் விரும்புகிற பாத்திரமா உருவாக்குகிறான். ஷோகேஸ்ல வைக்கிற அளவுல, வீட்டுல டேபிள் மேல வைக்கிற அளவுல, கிச்சன்ல வைக்கிற அளவுல, ஹால்ல வைக்கிற அளவுல, உலகத்துல கடைகளில் வைக்கிற அளவுல, அழக பார்க்கிற அளவுல, அதை யூஸ் பண்ற அளவுல, பாத்ரூம்ல வைக்கிற அளவுல, தோட்டத்துல வைக்கிற அளவுல, ரோடுகளில அழகாக ஜோடிக்கிற அளவுல பொங்குகிற பாத்திரமா பொங்கல் பண்டிகை வந்தால் அந்த பானைகளை வாங்குவாங்க பாருங்க. அதை பொங்கல் வைப்பதற்காக எவ்வளவு அருமையாக வண்ணமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா உருவாக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அருமையாக பரலோக பானையில பரலோக பொக்கிஷம், இந்த பானையில பரலோக பொக்கிஷம் ஆகிய இயேசுவின் வார்த்தைகள் இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.